அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திராவிட கட்சிகள் குறிப்பாக இதில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கு, வெளியிருந்து வரக்கூடிய டேலண்ட் அங்கே குறைஞ்சிருச்சு, டேலண்ட் பூல் குறைய குறைய ஒரு குடும்பத்தை சார்ந்து அந்த கட்சி தன்னை நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு அவங்க உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு வருகின்ற காலத்தில் துணை முதல்வராக எங்கே அவரை விமர்சிக்க வேண்டுமோ நிச்சயமாக விமர்சிப்போம், நன்றாக செயல்பட்டால் நிச்சயமாக பாராட்டுவோம். அதே நேரத்தில் மூன்றாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் ஹரியானாவில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது, மகாராஷ்டிராவில் ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. அதுவும் கூட ஒரு நார்த் ஸ்டேட் ஒரு சவுத் ஸ்டேட், இரண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய எம்பிக்களை பார்த்தீங்க. இந்திய அரசியலில் இன்னைக்கு இரண்டு கட்சிகள் தான் ஒரு வித்தியாசமான பாதையில் பயணிக்கிறாங்க. ஒன்று ஆம் ஆத்மி கட்சி, இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது ஒரு குற்றச்சாட்டு ஊர்ஜிதமான பிறகு, அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆன பிறகு, அவங்க இன்னைக்கு வெளியே வந்திருப்பது கிட்டத்தட்ட சார்ஜ் ஷீட் போட்டாங்க, அதற்கு மேலே என்கொயரி பண்றதுக்கு ஒன்றும் இல்லை என்பதற்காக நீதிமன்றம் பெயில் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு நிரபராதியை கொண்டாடுவது போல நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது ஆச்சரியம். இதே தான் ஆம் ஆத்மி கட்சியில் நடக்குது. இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினோட நிலைமையை நினைச்சு பாருங்க. அதனால் இது புதிது கிடையாது. ஊழலோடு மலிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பெயில்ல வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு காந்தியவதியாக கொண்டாடுவது புதிது கிடையாது. தமிழகத்திற்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் இதை நல்லா உன்னிப்பா பாக்குறாங்க. நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிவெடுப்பாங்க. 2026 மிக முக்கிய சரித்திர தேர்தலாக தமிழகத்தில் அமைய போகுது. காரணம், அண்ணன் சீமான் இருக்கிறாங்க, அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இதற்கு முன்பு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆளுமையாக இருந்தவர்கள், ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அண்ணன் டிடிவி தினகரன்ல இருந்து எல்லோரும் எங்களோடு இருக்கிறாங்க. அதனால் 2026 ஒரு புதிய களமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம்.